இத பாருங்கோ, போறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிட்டு போறேன். இதே 50 வருஷத்துக்கு முன்னாடியா இருந்தா ஆம்பளையா கூணா இருந்தாலும் குருடா இருந்தாலும் ஊருக்கு ஒரு பொம்மநாட்டிய வச்சுட்டு இருந்தாலும் பொம்மநாட்டிகள் தேவேன்னு அவனோட வாழ்ந்துட்டு இருந்தா. ஆனா இந்த காலத்தை பொம்மநாட்டிகள் டிவிய பாத்துட்டு இருக்காச்ச, ஆம்பளையான் சேனலை மாத்தினாலே அவனை மாத்திட்டு போயிட்டு இருக்கா. கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்குங்க. வரட்டா? டாக்டர், டாக்டர். சாரி, ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. மைத்திலி வந்துட்டு போறாங்க போல இருக்கு. ஆமா. நல்ல வேளை அவங்க என்ன பார்க்கல. என்னதான் தேடிட்டு வந்தாங்களா? இல்ல, இந்த தடவை தேடி வந்தது என்னதான். என்னை பத்தி மறுபடியும் ஏதாவது திட்டினாங்களோ? இல்ல. இன்னைக்கு நீங்க ரொம்ப அப்செட்டா இருக்கீங்க டாக்டர். இல்லையே. இல்ல டாக்டர், உங்க முகம் நல்லா காட்டி கொடுக்குது. என் வைஃபியா கேட்டேன், கடைசியா கேட்டத நான் கொடுத்துட்டேன். புரியல டாக்டர். இது வரைக்கும் அவங்க கேட்டத எதையும் நான் மறுத்ததே இல்லை. கேட்டது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருக்கேன். இன்னைக்கும் அவன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியங்கிறதுனால கடைசி அவ கேட்டதையும் நான் கொடுத்துட்டேன். டைவர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து கேட்டிருந்தான், போட்டு கொடுத்துட்டேன். எல்லாம் முடிஞ்சிச்சு. ஐம் சாரி டாக்டர். இட்ஸ் ஓகே, எல்லாம் முடிஞ்சு போச்சு. டாக்டர் ப்ளீஸ், உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஐ ஃபீல் சாரி ஃபார் யூ. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. ஹலோ மாப்பிள, சொல்லுங்க மாமா. வினோத் உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? பேசு. டாடி, வினோத் எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன் டாடி. நீங்க இன்னைக்கு எங்க ஸ்கூலுக்கு வரணும். இன்னைக்கா? என்ன விஷயம்? இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு. 4 o'clock நீங்க கண்டிப்பா வரணும். இல்ல வினோத், நான் வரல. என்ன டாடி நீங்க? மம்மி வரேன்னு சொல்லிருக்காங்க தெரியுமா? வெரி குட். அம்மா வராங்கல்ல, அது போதும். புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களா டாடி? மம்மி வர்றாங்க, அதனால நீங்களும் வரணும். எதுக்கு வினோத்? இல்ல டாடி, மம்மிய பார்த்து பேச இது ஒரு நல்ல சான்ஸ். பேசுனீங்கன்னா மம்மி உங்களை புரிஞ்சுக்குவாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ப்ளீஸ் நீங்க வாங்க. சரி, இன்னைக்கு சாயந்தரம் 4 o'clock மறந்துடக்கூடாது. ஓகே. ஓகே, பை. வினோத், யாருக்கு ஃபோன் பண்ண? அது அது சுசித்ராக்கு மம்மி. அம்மா, எழுதிட்டியா? அம்மா. And குட் மார்னிங் சுசித்ரா. குட் மார்னிங் அங்கிள். எங்க அம்மா அப்பாவும் காணோம்? அம்மா வெளியில போயிருக்காங்க. அப்பா பூஜை ரூம்ல இருக்காரு. ஓ.
அப்பா பாப்பா நான் ஷூ போட்டிருக்கேன். அப்படியா? போற காரியம் வெற்றிகரமா நடக்கும்பா. தேங்க்ஸ்ப்பா. அம்மாட்ட சொல்லிடுங்க. பத்திரமா போயிட்டு வா. வரேன்ப்பா. ரூட்ஸ். கஸ்தூரி கிளம்புறேன். சுசித்ரா பாய். பாய். லீவ்ஸ். ஏய் என்னடா நைட்டு ஃபுல்லாக கண்ணு முடிச்சு படிச்சியா? இல்ல அங்கிள், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கஸ்தூரி இன்னைக்கு சுசித்ரா நீங்கள் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிடுறீங்களா? இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒர்க் இருக்கு. ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்த ஒரு அக்யூஸ்டை இன்னைக்கு அரெஸ்ட் பண்ண போகிறேன். சுசித்ரா இன்னைக்கு மட்டும் நான் போகிற காரியம் சக்ஸஸ் ஆயிடுச்சு. வரும்போது உனக்கு ஒரு சூப்பர் கிஃப்ட் இருக்கு. என்ன வேணும்னு கேளு. ஏய் என்ன பேசாம இருக்க? என்ன வேணும்னு கேளு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. நீங்க எங்க மேல காட்டுற அன்பும் பரிவுமே போதும். சரி டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். டேய் வாங்கடா போலாம். அண்ணா நீங்க ஏண்ணே, அந்த வேலையை நாங்க பாத்துக்கிறோம். இந்த தடவை அதெல்லாம் மிஸ் ஆகக்கூடாது. டேய் அந்த ஏசி சிட்டி தாண்டானா? நேரம் செங்கல்பட்டு தாண்டி போய். வெரி குட்ரா. இன்பாவுக்கு ஃபோன் பண்ணியா? ஃபோன் பண்ணி கேட்டேன், நான் வந்துட்டாரான். சூப்பர், வாடா. சுசி சாப்பிடு. எனக்கு வேண்டாமா. சாப்பிடாம ஸ்கூலுக்கு போக கூடாது. சாப்பிடு. எனக்கு பசிக்கலாமா. என்ன சுசி, ராத்திரியும் சாப்பிடல, இப்பவும் சாப்பிடலன்னா உடம்பு என்னத்துக்காகும்? சாப்பிடு, கொஞ்சமா சாப்பிடு. அம்மா, அங்கிள் தேவாவை பிடிச்சிருவாராமா? ரொம்ப பயமா இருக்குமா. எனக்கும் அப்படிதாம்மா இருக்கு. சரி சாப்பிடு. எனக்கு வேண்டாமா. என்ன சுசி இப்படி அடம் பிடிக்கல? ஏம்மா இன்னுமா டிஃபன் சாப்பிட்டு முடிக்கல? ஆட்டோ வந்துருச்சுமா. சாப்பிடவே மாட்டேங்கிறா. ஏம்மா ஏன் டிஃபன் சாப்பிட மாட்டேங்கிறா? அவ நைட்டும் சாப்பிடல, இப்பவும் சாப்பிட மாட்டேங்கிறா. அவ மட்டும் தானா? அப்பா நீயும் நேத்து நைட்டு சாப்பிடலன்னு எனக்கு தெரியுமா. என்னம்மா பிரச்சனை? ஒண்ணும் இல்லப்பா. ஒன்னும் இல்லைன்னு சொன்னாலும் உங்க 2 பேர் மனசுல ஏதோ வேதனை இருக்குன்னு தெரியுதுமா. சொல்லுமா, உங்க அப்பா கிட்ட மனசு விட்டு பேச மாட்டியாமா? அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா. இல்லப்பா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. பரவாயில்லம்மா, நான் உன்னை கட்டாயப்படுத்தல. இங்க வந்ததுல இருந்து இது நாள் வரைக்கும் நீங்க இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லை. சுசி, உங்க அப்பா ஞாபகம் வந்துருச்சா? சரிம்மா, ஆட்டோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான், கூட்டு போ. வா. டாக்டர் கவிதாவை கொஞ்சம் உள்ள வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். ஓகே.
டாக்டர் கவிதா என் பையனை பார்க்கணும் போல இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். நான் வர வரைக்கும் அவுட் பேஷண்ட்ஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்க. ஓகே டாக்டர். தேங்க்ஸ். சார் சொல்லுங்கள் சார். கோயிலில் தானே இருக்கீங்க? ஆமாம் சார். சரி, நமக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படி அங்கே சந்தேகப்படுற மாதிரி ஏதாச்சும் அறிகுறிகள் தெரியுதா? இல்லை சார். பி கேர்ஃபுல். எஸ் சார். சந்தேகப்படுற மாதிரி அங்கே யாராச்சும் இருந்தாலும் அவங்கள்ட்ட என்கொயரிலாம் வேணாம், வாட்ச் பண்ணுங்க. ஓகே சார். நம்மளோட எய்ம் தேவராஜ் தான், அவனை மிஸ் பண்ணவே கூடாது. ஓகே சார். யாராவது சந்தேகப்படும்படியாக வந்தால் அவங்கள என்கொயரி கூட பண்ணக்கூடாது சார்? ஆமாம், ஆனால் வாட்ச் பண்ணுங்க, அது அவங்களுக்கே தெரியக்கூடாது. ஓகே சார். நான் அந்த வேலை தான் இருக்கேன். இன்னும் 10 நிமிஷம் அங்கே இருப்பேன். ஓகே சார். ஓகே. டேய் உள்ளே இருங்கடா. ஹலோ அண்ணே, நான் இன்பா பேசுகிறேண்ணே. ம், எங்கண்ணா இருக்கீங்க? இங்கே தான் இருக்கேன். பாத்துமா, மெதுவா. சுஜி, இந்தா பாத்து போ. அம்மா, தேவாவை போலீஸ் பிடிச்சிருவாங்களாம்மா? அப்பாக்கு ஒண்ணு ஆகாதம்மா, நீ பயப்படாத. என்ன, சாப்பிடாம இருக்க கூடாது. போ. போப்பா. ஓகே. சரி, பார்த்துட்டு தான் இருக்கேன். சரியா சரியா, ஒரு நிமிஷம் இரு. ஹலோ தேவா. தங்கமே, ஏய் எங்கடா இருக்க? பாப்பா எங்க இருக்கன்னு சொல்லுங்க, இப்ப வரேன். சொல்ல மாட்டேன் தேவா. ஏய் ஏண்டா? நீ தப்பு பண்றது இன்னும் நிறுத்தல. இல்லடா. ஏன் நிறுத்தல? நான் தப்பு பண்ணல, திருந்திட்டேன்னு சொல்ல வந்தேன் தங்கம். போய், நீ தப்பு பண்றதுனால தானே அம்மா உன்னை விட்டு பிரிஞ்சு வந்தாங்க. என்ன தேவா பேசாம இருக்க? நீ தப்பு பண்றதுனால தானே அம்மா உன்னை விட்டு பிரிஞ்சு வந்தாங்க. ஆமா தங்கம். இல்ல, நீ இன்னும் திருந்தலன்னு எனக்கு தெரியும். எப்படி தெரியும்னு எனக்கு கேட்காத, ஆனா எனக்கு தெரியும். தேவா, நீ மட்டும் திருந்திருந்தேன்னா சாமியே நம்மள சேர்த்து வச்சிருக்கோம்ல. இல்ல கண்ணு,
நான் திருந்திட்டேன். நீங்க 2 பேரும் தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க. உங்களை விட்டா எனக்கு யாரா இருக்கா? இல்ல தேவா, நீ திருந்துற வரைக்கும் நான் உன்கிட்ட வரவே மாட்டேன். டேய் தங்கமே, டேய் பாப்பா, டேய் ஷா. வினோத், என் மேக்ஸ் நோட்டை கொண்டு வரலடா. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் மிஸ் கிட்ட சொல்றேன். தேங்க்ஸ்டா. சரி. ஹாய் சுச்சி. ஹாய் வினோத். என்ன இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட? ஸ்கூல் ஆட்டோ சீக்கிரமா வந்துடுச்சு, அதனால சீக்கிரம் வந்துட்டேன். ஆமா, இப்ப எங்க வெளியில போயிட்டு வர்ற? அது பென்சில் வாங்கிட்டு வரேன். சுச்சி, என்னாச்சு? சுச்சி, சுச்சி, என்னாச்சு? சுச்சி. என்னாச்சு வினோத்? என்னன்னு தெரியல, திடீர்னு மயங்கி விழுந்துட்டா. மை காட், தண்ணி கொடு, சீக்கிரம் கொடு. கொடு சீக்கிரம் கொடு. சரி, நீ ஒன்று பண்ணு. இந்த பொண்ணோட கிளாஸ் டீச்சர் கிட்ட சொல்லி இவ பேக் எல்லாம் எடுத்து வந்துரு. நம்ம இவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். சீக்கிரம் வா. வாமா, பார்த்து. ஏறா. ஹலோ அண்ணே, நான் இன்பா பேசுறேண்ணே. இப்போ எங்கண்ணே இருக்கீங்க? அந்த ஸ்கூல் கேட் பக்கத்துல இருக்கேன்பா. நானும் அங்கதான் இருக்கேன். நீங்க எந்த கேட்ல இருக்கீங்க? ஐ, ஒரு ஸ்கூலுக்கு எத்தனை கேட்டா இருக்கும்? 2 கேட்ண்ணே. நான் மெயின் கேட் பக்கம் நின்றுட்டு இருக்கேன். சரி வை, நாங்க வரேன். அண்ணே, நீங்க இங்க வந்து எந்த பிரயோஜனமும் இல்லண்ணே. நீங்க கடத்திட்டு போகிற இந்த பொண்ணை டாக்டர் கார்ல ஏத்திட்டு போயிட்டான். எந்த டாக்டர்? அதானே, உங்களுக்கு எப்போ டார்ச்சர் கொடுத்துட்டே இருப்பானே, அந்த டாக்டர் சிவா தான். லைஃப்ல குறுக்க புந்துகிட்டே இருக்கான். அவனை போட்டு தள்ளுண்டா முதல்ல. வைடா வரேன். மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தாய். சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தாய்? கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே. காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே